இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவும் காங்கிரசும் நீண்ட நாளாக தமிழகத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வருகின்றன. 2021 சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளை காங்கிரசுக்கு திமுக ஒதுக்கியது. ஆனால் வரும் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளிடையே இழுபறி நீடித்து வருகிறது. காரணம், ஆட்சியில் பங்கு, கூடுதல் சீட் கேட்டு காங்கிரஸ் தலைவர்கள் பகிரங்கமாக குரல் கொடுத்தனர். திமுகவை விளாசி தள்ளினர். கூடுதல் சீட், ஆட்சியில் பங்கு தராவிட்டால் தாவேகாவுடன் கூட்டணி சேருவோம் என திமுகவை எச்சரித்தனர். தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் ஷோடங்கர், ராகுலுக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி, விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேச துவங்கினர். இதனால் கடுப்பான முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு தர முடியாது என திட்டவட்டமாக சொன்னார். 25 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்போம், வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் தாவேகாவுடன் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் என திமுக தரப்பில் காங்கிரசிடம் கராராக சொல்லப்பட்டது. எங்களுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் உங்கள் முடிவை சொல்லுங்கள், ராஜ்யசபா தேர்தலுக்கு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியிருக்கிறது எனவும் திமுக மேலிடம் காங்கிரசுக்கு நெருக்கடி கொடுத்தது. அதைத் தொடர்ந்து மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் அவசரமாக கார்கே, ராகுல், சோனியாவுடன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினர். பிறகு முதல்வர் ஸ்டாலினை அவரது வீட்டுக்கே சென்று சந்தித்து பேசினர். அந்த பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் சொன்ன டீலை ப. சிதம்பரம் கார்கே, ராகுல், சோனியாவிடம் தெரிவித்தார். அதற்கு அவர்களும் ஓகே சொல்ல, இப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகியுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முறை 25 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. இம்முறை கூடுதலாக 3 தொகுதிகளை சேர்த்து 28ஆக ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது. கூடவே ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொசூராக வழங்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று காலை முதல்வர் ஸ்டாலினுடன் தொலைபேசியில் பேசினார். அப்போதுதான் இந்த டீல் ஃபைனல் செய்யப்பட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரசார் இந்த அளவுக்கு உரிமை குரல் எழுப்புவது 1-2 சீட்டுகளை கூடுதலாக கேட்டு வாங்கும் தந்திரமே ஒழிய வேறில்லை என சில அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். அதற்கேற்றாற் போல இப்போது 28 சீட், ஒரு ராஜ்யசபா சீட் என டீல் பேசி முடிக்கப்பட்டுள்ளது. தாவேகா 70 சீட்டும் ஆட்சியில் பங்கும் தருகிறது என்று சொல்லியே திமுகவிடம் பேரம் பேசி கூடுதலாக 3 சீட்டு பெற்று காங்கிரஸ் தலைவர்கள் சைலண்ட் ஆனதால் விஜயும் தாவேகாவினரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். காங்கிரஸ் மீது கடுப்பில் உள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து திமுகவுக்கு கூஜா தூக்க காங்கிரசார் தயாராகிவிட்டனர். சொந்த காலில் நிற்க என்றுமே காங்கிரசார் தயாரில்லை, அதற்கு அவர்களுக்கு தைரியமும் இல்லை என தாவேகாவினரும் அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றனர்.